India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. உண்மைதான் சூர்யா. இப்படிப்பட்டவள உன் வாழ்க்கையில இருந்து நான் பிரிச்சிருந்தேன்னா நான் எவ்வளவு பெரிய பாவியா போயிருப்பேன். அந்த கடவுள் தான் நல்ல நேரத்துல எனக்கு புத்தியை கொடுத்துட்டாரு. சூர்யா, ஒன்னு செய்றியா? ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வரியா? அம்மா, என்ன பேசுறீங்க? நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இல்ல சூர்யா, இத பாரு, எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல நான் இங்க இருந்து எந்திரிச்சு ஓடினாலும் ஓடிடுவேன். சொல்றேன்ல. என்னம்மா சொல்றீங்க? அப்படி எங்கம்மா போறீங்க? முதல்ல என் மருமக கிட்ட. இல்ல, என் மக கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்டா. செஞ்ச பாவத்துக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கையால ஒரு வாய் காஃபி வாங்கி குடிச்சாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ வாடா போலாம். வாடா, நாம அங்க போய் அக்ஷயாவ கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம இப்பவே போலாம். நீ வா. மெதுவாமா. எனக்கு ஒண்ணு இல்ல, நீ வாடா. வா, சொல்றேன்ல. ஏய், சுபாஷ் வரேன்னு சொல்லியிருக்கான். கமிஷனரை பார்க்க போனோம். நீ எங்க? நான் அக்ஷயாவை பார்த்துட்டு வரலான்னு. ஓஹோ, புரியுது நீயா. பட் சூர்யாவுடைய அம்மா மனசு மாறாம நாம என்ன பண்ண முடியும்? பட் சூர்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு அக்ஷயா விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு அண்ணனா நான் அக்ஷயா லைஃபை பார்க்கணும் தான். ஆனா இப்போ உன் கேஸ் பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே நேரத்தில் வருது. என்ன பண்றதுன்னே புரியல. விக்ரம், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போறீங்க. ஆனா ராஜி அம்மா விவாகரத்து அது இதுன்னு பேச போய் அக்ஷயா சாகர அளவுக்கு போயிட்டா. அதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கணும். ஒரு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லணுங்க. அதான் நான் போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். நீயா, நீ அங்க போய்தான் ஆகணுமா? அவங்க வரலாம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏங்க, மாமா அவளை அனுப்புவாருன்னு நினைக்கிறீங்களா? நீயா, நீ போனா அப்பா தேவையில்லாம பேசுவாரு, வீணா சண்டை வரும். நீ அக்ஷயாவுக்கு ஆறுதல் சொல்ல போற. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு? ஒன்னாலதான் அந்த பிரச்சனையே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அதனால தான் சொல்றேன். இல்லங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மாமா எப்பவும் போல பேசுறத பேசட்டும். உன்னை கடத்துற அளவுக்கு போயிருக்காரு. இன்னும் அந்த ஆளை நீ மாமான் தான் சொல்லிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் சுபாஷ், ஹை, போலாமா? இனியா, நீ வீட்டுக்கு போ. ஆனா நான் சொல்றத ப்ளீஸ் மனசுல வச்சுக்கோ. அவர் உன்னை தேவையே இல்லாம கோவத்தை தூண்டுவாரு. நீ எதையுமே காமிச்சுக்காத. முக்கியமா உன்னை கடத்தினவனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது நமக்கு தெரியும்னு எக்காரணத்து கொண்டு காமிச்சுக்காத. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா வெளியே நியூஸ் போயிடும். அப்புறம் அவர் உஷாராயிருவாரு. நாங்க இப்ப கமிஷனர் ஆபீஸ் போறதே அது யாருன்னு கண்டுபிடிக்கதான். இல்லங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, பாத்துக்கோ. உன் மேல பழி போட்ட சாட்சி யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கேஸ் உடனே முடியும். சரியா? ஓகே, சரி. பி பிரேவ், பி ஸ்ட்ராங். பை. வர சுபாஷ். ஓகே சுபாஷ் சார், இப்போ இன்வெஸ்டிகேஷன் நம்ம கையில இருக்கு. எந்த ஃபால்ட்டும் இல்லாம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். தப்பே இருக்க கூடாது. ஓகே? ஓகே சார். சரி, அந்த கேஸ் டைரி கொடுத்தானா உங்ககிட்ட இருக்கா? கொடுத்தாரு, படிச்சு பாருங்க. அப்படியா? சரி, வா பாப்போம். அண்ணன் சொதப்பிட்டாரே. மாயா, வாங்க தீனா. அண்ணே, அண்ணே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை தான் நேத்தே ஊருக்கு போங்கன்னு அனுப்பி வச்சேன்ல. நேத்து நைட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தவரை நான் தான் மையா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன தீனா நீங்க? அவருக்கு தான் விவரம் தெரியாது, நீங்களுமா? அவர் இங்க இருந்தா நாம தான் மாட்டிக்குவோம். ஆஹா, இவர் தான் மாட்டிப்பாரு.
தீனா நீங்க என்ன சொல்றீங்க? மாயா, ஏதாவது ஒரு முடிவெடுத்தா என்ன கேளு. ரிஸ்க் என்னன்னு தெரியாம நீயா ஒரு முடிவு எடுக்காத. என்ன சொல்றீங்க தீனா? இனி அவ அண்ணன் தான் கடத்தினாருன்னு சொன்னா அது ரிஸ்க் இல்லையா? அதுதான் மாயா நானும் ரிஸ்க்குங்கிறேன். இனியா சொன்னதுனால அந்த சுபாஷ் பையன் லீகலா எல்லா ஸ்டேஷனுக்கும் இவருடைய போட்டோவை ஃபேக்ஸ் பண்ணிருக்கான். போதா குறைக்கு கமிஷனர் வேற இதுல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. போலீஸ் முழுக்க இவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்ஃபார்மர்ஸ்க்கும் இவரை பத்தின தகவல் கிடைச்சிருக்கும். இவர் வெளியே போனாலே அது நமக்கும் ஆபத்து தான். என்ன தீனா இப்படி சொல்றீங்க? மாயா, சிவனாண்டிங்க நம்ம கூட இருக்கிறது தான் சேஃப். பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. இங்க பாரு, இனி ஒளிஞ்சிருந்தெல்லாம் அடிக்க முடியாது. நேருக்கு நேர் முட்டினாதான் சரி வரும். நான் டிஸ்மிஸ் ஆனதுனால அந்த விக்ரமும் சுபாஷும் துள்ளி குதிச்சு வேலை பார்க்கறானுங்க. ச்சே, நான் வேலையில இருந்திருந்தா ஏதாவது சிக்கல்ல இழுத்து விட்டுருப்பேன். இப்ப நானும் இல்ல. கேட்கவா வேணும்? இல்ல தீனா, இத நம்ம இப்படியே விட முடியாது. அந்த கண்ணாயிரம் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அவனையாச்சும் போய் பார்க்கலாம். அவனை வச்சாவது நாம காய் நகர்த்தலாம். அந்த கண்ணாயிரம் விக்ரம கண்டாலே ஓடி போயிடுறான். அன்னைக்கு இனியாவ தோப்பு வீட்டுல வச்சு கொண்டுட்டு வான்னு சொன்னேன். விக்ரம் வந்ததும் அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான். அவனை வச்சு விக்ரம நாம ஒண்ணுமே பண்ண முடியாது மாயா. அப்ப நீங்களாச்சும் ஏதாவது பண்ணுங்க. விக்ரம் எதையும் விட மாட்டான் தீனா. அவனை திசை திருப்பணும்னா நீங்க ஏதாவது செய்யணும். இனியாவோட கேஸ் ஹியரிங் வர வரைக்கும் அவன் அண்ணனை பத்தி நினைக்கவே கூடாது. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாயா ஒரு நிமிஷம். கமிஷனர் கூப்பிடுறாரு. என்ன போதும். ஹலோ சார். யோ தினா, எங்க இருக்க நீ? சார், எங்க சார் இருப்பேன்? வேலையும் புடிங்கிட்டீங்க. நான் வீட்ல தான் சார் இருக்கேன். நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. ஏன் சார், என்ன விஷயம்? என்ன ஏதுன்னு சொன்னதா சார் வருவீங்களோ? இல்ல சார். அதான் டிஸ்மிஸ் ஆயிருக்கோமே. கமிஷனருக்கு என்ன மரியாதை நினைக்கிறியா? சார், நீயா வரியா இல்ல ஒரு போலீஸ் அனுப்பிச்சு கூப்பிட்டு வருவா? சார், என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நானே வரேன் சார். வாயா சீக்கிரம். சரிங்க சார். என்ன தீனா, என்ன ஆச்சு? நான் நினைச்சது நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? அவன் கையும் களவுமா மாட்ட போறோம். தீனா, கமிஷனர் என்ன கூப்பிடுறாருனா அது இனியா கேஸ்க்காக தான் இருக்கும். கேஸை இப்போ சுபாஷ் பார்க்கறான். சுபாஷோட மூளையே அந்த விக்ரம் தான். இந்நேரம் அவன் கேஸை நோண்டி நோண்டி நொங்க எடுத்திருப்பான். நிச்சயம் சாட்சி சொன்னது யாரு என்னன்னு விசாரிப்பான். இப்ப நாங்க போய் யாரு என்னன்னு சொல்றது? உன்னை சொன்ன எல்லாமே முடிஞ்சு போயிடும். என்னம்மா இது? ஏன் சார், நீங்க வேற ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியாதா? சிவனாண்டி, உனக்கு அந்த விக்ரம பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் டியூட்டில இருக்கிறப்பவே அவன் ரொம்ப வேலையை காட்டுவான். இப்ப நான் டியூட்டில கூட இல்ல. சும்மா விட மாட்டான் அவன். தீனா, நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? சொல்லு என்ன? என்ன அங்க ஆபீஸ்ல பார்த்தது கமிஷனரும் நீங்களும் மட்டும் தானே? ஆமா மாயா, உன்னை பார்த்தது நாங்க 2 பேரும் மட்டும்தான். அது கன்ஃபார்ம். அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அங்க போய் என்ன சொல்றீங்கன்னா, இத அப்படியே சொல்லிடுங்க. தீனா, தப்பிக்க இப்ப நமக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. இதுல பாதிப்பு இருக்குமானா இருக்கும். ஆனா விஷயம் இன்னைக்கோட முடிஞ்சிரும். இல்லனா சிக்கல். நாம சிக்கிறதுல எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு தடவை சிக்கிட்டா விக்ரம் இனியா விஷயத்துல நாம எதையும் பண்ண முடியாது. நாம இது வரைக்கும் போட்ட பிளான்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நீங்க நினைச்ச மாதிரி விக்ரமையும் பழி வாங்க முடியாது. நான் நினைச்ச மாதிரி இனியாவையும் பழி வாங்க முடியாது. என்ன சொல்றீங்க? மாயா, இப்ப நீ என்ன செய்ய சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். இத பண்ணா எனக்கு பெரிய சிக்கலாயிடும். இருக்கட்டும், இதுவும் உனக்காக ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் தீனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சமாளிச்சிடுங்க. மீதியை நாம சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். ஓகே மாயா. சிவனாண்டி சார், நீ வெளியே வரவே கூடாது. மீறி வந்தா இப்ப போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. ஜாக்கிரதை. மாயா, கமிஷனரை பார்த்துட்டு ஓகே.
தீனா சொன்னபடி செய்வாருன்னு நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்கம்மா. அக்ஷயா, என்ன யோசனை? இந்தா காஃபி குடி. இல்லம்மா வேணாமா. வேண்டாமா? இந்தா காஃபி குடிடி. ஷோ. என்ன? ஒண்ணும் இல்லம்மா. காஃபிய குடி. அம்மா தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறியா? சேச்சா, என்னம்மா பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா அத்தை பேசினதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இத பாரு, அத்தை கித்த அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத. எல்லாம் மறந்துரு. காஃபிய குடி. மா, அத்தை வாங்க அத்தை. மா அத்தை வாங்க அத்தை. வாங்க அத்தை. வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க சூர்யா. வாங்க அத்தை, வாங்க உட்காருங்க. அத்தை தயங்காதீங்க அத்தை, உட்காருங்க. அக்ஷயா, என்ன மன்னிச்சிரு அக்ஷயா. அத்தை அத்தை உன் குணம் தெரியாம ராட்சசி மாதிரி நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிப்பியா? ஐயோ அத்தை, என்ன அத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டம்மா. ஆனா நான் தான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு அக்ஷயா. அத்தை சமந்தி, இத பாருங்க, நான் பேசுனதெல்லாம் தப்புதான். ஏதோ என் புத்தி கெட்டு போச்சு. என் மருமகளோட அருமை தெரியாம நான் நடந்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் மருமகளை என் கூட அனுப்பி வச்சிருங்க. மன்னிச்சுக்கோங்க சம்பந்தி. அக்ஷயாவை உங்க கூட இப்ப அனுப்ப முடியாது. அத்தை என்ன சொல்றீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க சூர்யா. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அக்ஷயா மேல நீங்க கோவப்பட்டப்போ இனியா எடுத்து சொன்னதுனால நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா சம்பந்தி அன்னைக்கு ரொம்ப மோசமா என் பொண்ண பேசிட்டாங்க. ஒண்ணு தெரியுமா? அக்ஷயா சாக போயிட்டா. சம்மந்தி சம்மந்தி, இன்னைக்கு வாயார என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறீங்க. அன்னைக்கு நான் உங்களை அப்படி கூப்பிட்டப்போ சம்மந்தி நான் சம்மந்தி இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. பரவாயில்ல, எனக்கு அது கூட வருத்தம் இல்ல சம்மந்தி. எவனோ ஒரு அயோக்கிய என் புள்ள மனச கலைச்சதுக்கு இவ என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க? அவன் விக்ரம பழி வாங்குறதுக்காக ஏன் மகளை பயன்படுத்தினான். அதுக்கு நீங்க என்னடானா அவளை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுனீங்க. அம்மா, அதெல்லாம் இப்ப ஏன் பேசிக்கிட்டு? அவங்கதான் எல்லாத்தையும் மறந்துட்டு அக்ஷயா கூட்டு போவாங்கல்ல. இல்ல, என்னைக்கு என் மக மனசு நொந்து தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சாலோ அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சு. சம்மந்தி, உங்க கோவம் நியாயமானதுதான். எனக்கு புரியுது. அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ
அக்ஷயா என்ன பத்தி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேங்கிற விஷயம் எனக்கே புரிஞ்சுது. நான் இவளை பத்தி அவ்வளவு கேவலமா பேசியும் இவ என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் பேசினா. அந்த நிமிஷமே என்னோட மனசு கரைஞ்சு போச்சு. என்ன அம்மாவா நினைச்ச பொண்ணுக்கு நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தேன். சாக கிடந்த என்ன இவ காப்பாத்திருக்கா. ஏதோ புத்தி கெட்டு போய் நானும் சாதாரண மனுஷி மாதிரி நடந்துகிட்ட சம்பந்தி. ஒரு மாமியார் ஸ்தானத்துல இருந்து அப்படியெல்லாம் நான் பேசிட்டேன். ஆனா ஒரு பொண்ணா எனக்கு அக்ஷயாவோட வலி புரிஞ்சிருக்கணும். ஆனா என் சுயநலமும் என் பையன் மேல எனக்கு இருக்கிற பாசமும் தான் என் கண்ணை மறைச்சிருச்சு. இல்ல சம்பந்தி, உங்க உசுர அன்னைக்கு காப்பாத்திட்டோங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு மனசு மாறி கூப்பிட வந்திருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு கோவம்னா அக்ஷயாவை மறுபடியும் குத்தி காட்டுவீங்க. அங்க உங்க மருமகளா தினம் தினம் செத்து பொழைக்கிறதுக்கு பதிலா ஏன் மகளா இவ இங்கேயே இருந்துட்டு போட்டும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. இத பாருங்க, நான் செஞ்ச தப்பை எல்லாம் நல்லா உணர்ந்துதான் வந்திருக்கேன். என் மருமகளை நான் பேசின பேச்சுக்கு தான் ஆண்டவன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தான். சம்பந்தி, என்ன பேசுறீங்க? உசுருக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க சம்பந்தி. இனியா அக்ஷயாவோட குணத்தை பத்தி என்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்கலையே. பதிலுக்கு அவளையும் கேவலமா பேசி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்ட சம்பந்தி. இனியா, ஆண்டி. இனியா, நீயும் என்ன மன்னிச்சிருமா. ஆண்டி, எத்தனையோ தடவை நீ அக்ஷயாவை பத்தி என்கிட்ட எடுத்து சொல்லியும் என் புத்திக்குதான் அது உரைக்காம போயிடுச்சு. பொண்ணையும் நான் தப்பா பேசிட்டேன். ஆண்டி, என்ன ஆண்டி, உங்க மனசு எனக்கு தெரியும். அக்ஷயா என்கிட்ட சொல்லிருக்கா. நடந்த விஷயத்த ஏத்துக்க முடியாம தான் நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்களே தவிர நீங்க மனசறிஞ்சு எதுவுமே பண்ணல. ஊரு உலகம் என்ன பேசும் நினைச்சுதான் நீங்க கொஞ்சம் தடுமாறிட்டீங்க ஆண்டி. வேற ஒண்ணுமே இல்ல ஆண்டி. சம்பந்தி அம்மா தான் என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. இனியா, நீ ஒரு வார்த்தை சொல்லுமா. அக்ஷயாவை எங்க கூட அனுப்பி வைக்க சொல்லு. என் பையன் மனசு முழுக்க அக்ஷயா தான் இருக்கா. அக்ஷயாவன் அவன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான். எல்லாம் யோசிச்சுதான் நான் வந்திருக்கேன். சொல்லுமா. அத்தை, உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ராஜி ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை. ரொம்ப நல்லவங்க. குழந்தை மனசு அவங்களுக்கு. சட்டுன்னு கோவப்படுவாங்க அவங்க. ஆனா மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வாக்கு கொடுத்தா அத நம்பலாம் அத்தை. அக்ஷயாவை இனிமே அவங்க தங்கமா பாத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. எங்க அக்ஷயா ரொம்ப நல்ல பொண்ணு. அத இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எங்களுக்கு அதுவே போதும். சம்பந்தி, இப்ப நான் அக்ஷயாவை கூட்டிட்டு போலாமா? உங்க மருமகளை தாராளமா கூட்டிட்டு போங்க. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். சம்பந்தி, உட்காருங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல வேண்டாம் சம்பந்தி. ஏன்? நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே என் பையன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அக்ஷயா கையால நம்ம வீட்டுக்கு போய் காஃபி குடிக்கணும்னு. சரிகமா டிவி ஷோ
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.